ஆலி பாடல் வெளியீட்டு விழா. அந்த அழைப்பதில் பார்த்தேன், ஆலி ஆல்பம் வெளியீட்டுக்கு கூல் சுரேஷ் வராருன்னு இருந்துச்சு. அதில் ரொம்ப கூறாப்லையே. அவரு ஒரு டிஃப்ரெண்டான ஆளு கூல் சுரேஷ். இப்போ ஒரு காவல்துறை சம்மந்தமாக படம் வச்சிங்களேன், போலீஸ் வந்து உட்காந்துருவார். ஒரு மிலிட்ரி சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேனாக வந்து உட்காந்துருவார். ஒரு வீரப்பன் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன், வீரப்பனாக வந்து உட்காந்துட்டார். அப்புறம் கன்னி அப்படின்னு ஒரு படம் ஆடியோ ரிலீஸ், அப்படியே அப்படியே சன்மிகு மாதிரி கமலாசனம் அவளுக்கு கட்டப்பு செட் ஆகலை, லேடிஸாக வந்து உட்காந்துட்டாரு. நான் நினச்சிட்டே இருந்தேன், இப்போ ஆலின்னு ஒரு படம் பாடல் வெளியிட்டுள்ள, ஆலினா கடல், இதுக்கு எப்படி வரப்போறாரு? ஒரு கடல் கன்னியா வரப்போறாரா? ஆனா பார்த்தா அதுக்கும் ஒரு கட்டப்படம் வந்துட்டாரு. அந்த கடல் அலை இருக்குல்ல, அது மாதிரி பேண்ட்டை பாருங்க, அலையா அவரே கிழிச்சு இருக்காரு. ஆமா, அதனால அவருடைய கொள்கையில மாற்றமே இல்லை, நண்டு தான் பாத்துங்க. பாடல் பார்த்தோம், இயக்குனர் ஈசான் சொல்லலாம், ஈசானிய மூளையும் அதுவும் ஈசான் தான் வரும். ஆமா, வீட்டுக்கு முக்கியமானது ஈசானிய மூளை தான். அதுக்கு அது கரெக்டாக இருக்கணும் எப்பவுமே. அங்கேருந்து டாய்லெட் இருக்கக்கூடாது, கிணறு இருக்கக்கூடாது, சில பேருக்கு வாஸ்துப்படி அந்த மாதிரி. இந்த ஈசானால ஈசானிய மூளை தான். இந்த ஆலி பாடலுக்கு இவர் இவர் தான் முக்கியம். அவன் சொன்ன பாடல் மனோஜ், ஆமாம், நல்ல ஒரு அந்நியமான வார்த்தைகள், ஒரு காதல் ததும்பிய வார்த்தையெல்லாம் நிரப்பியிருந்தார். அதில் சாங் பார்க்கும்போது ஆக்சுவலி ஒரு பெண்ணை காதலிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் வர விஷயம்தான். ஆனால் பொண்டாடி காதலிக்கிறது தான் அபூர்வம், சரிதானே? இதில் பொண்டாட்டியை காதலிச்சிருக்கார் ஹீரோ. ஆமாம், அதில் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது காதலனாக இருப்போம், ஆனால் ஒரு கணவனா மனைவியை காதலிக்கும் போது தான் நம்ம ஒரு மனிதனாக இருப்போம். ஒன்று சொன்னார், நல்ல மனிதனாய் பிறப்பது பாக்கியம்னார். பிறப்பது பாக்கியம். நம்ம மனிதன் வாழ்கிறோமா, மனிதனாக இருக்கிறோமா, நம்ம மனுஷன் நடந்துக்கிறோமா? எல்லாருமே மனுஷன் தான் பிறக்கிறோம், ஒன்று ஆண் குழந்தை பெண் குழந்தை. நம்ம மனுஷன் வாழ்றாங்கிற கேள்வி. அதனால மனுஷனா பிறக்கிறது ஆண்டும் கொடுத்த பாக்கியம். மனிதனாக வாழ்வது நமக்கு நாமே கொடுக்குற பாக்கியம். அது ஆண்டும் கொடுக்க முடியாது, அந்த சிறப்பு நம்ம தான் பண்ணிக்க முடியும். அதில் ஒரு கணவன் மனைவி உறவு, அதில் முக்கியமாக நல்ல விஷயம் இருந்துச்சு. அண்ணே, செட் ஆயிடுச்சா? ஓகே. ஒரு மனைவி அந்த கர்ப்ப காலத்தில் கர்ப்பமாக இருக்கும்போது அப்போதான் கணவன் முழுசாக அவங்களை கவனிச்சுக்கணும். மற்ற நேரமாக அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க தான் நம்மளை கவனிச்சுக்குவாங்க. ஆனால் மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஒரு கணவன் கண்ணுங்கிறத கவனிச்சுக்கணும். ஏன்னா அந்த ஜீவனை எதிர்பார்க்கும். ஒரு காஃபி சாப்பிடுவோ, டீ சாப்பிடுவோ, புருஷன் கொண்ட கொடுக்க மாட்டாரா? மற்ற காலமெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் அவங்க புருஷனோட அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்ப்பாங்க. இந்த பாடலில் அது பதிவாக இருந்தீங்க சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னதான் மனைவி நேசிச்சாலும் எவ்வளோதான் பண்ணாலும் சரி, அந்த பிரசவ அறைக்குள்ள அவனை அனுப்பிட்டு வெளியே உட்காந்துருக்கான் அந்த டைம் இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. வெளியே டாக்டர் என்ன சொல்ல போறாரு, என்ன பரிதவிப்பு இருக்கும்.
மனசு துடிக்கும். உள்ள குழந்தை பிறக்கிறதுக்கு மனைவி துடிக்கும் துடிப்பை விட வெளிய கணவனுக்கு மனசு துடிக்கிறதுக்குல அது சரியா துடிச்சாதான் சரியான கணவன். அந்த இதை கரெக்டாக இயக்குனர் பதிவு பண்ணி இருந்தார். அந்த பதட்டம் டாக்டர் வந்து சக்சஸ் சொல்லும்போது அந்த அவரு இடையில மனைவி இடுப்பு கிட்ட மாதிரி ஒரு சாட்டு இருந்துச்சு. ஆமா, எங்கே எந்த மனுஷன் எந்த கணவன் ஒரு மனைவி இடுப்புக்குள் விளையாடுறானோ அங்கே அது அந்யோன்யம். அங்கே இடுப்புகள்னாரு டாக்டர் வந்து சக்சன் உடனே அதை கண்ணத்துக்குள்றாரு. சந்தோஷம் வெளிப்பாடு. அதில் எல்லா வயலுமே இந்த சாங் இன்னொன்னு சொன்னாரு, இது வந்து அது எப்படி சாங்கா ஒரு கமர்ஷியலா கலரப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப மென்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அது சுருக்கம் சொல்லிருக்கலாம், பேரசங்கமா இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா நம்மளும் ஃபுல்லா அதிரடி தான். ஆனா நீங்க நினைச்சது இருந்துச்சு. ஏன்னா இங்க பிளே பண்ணும்போது கொஞ்சம் சவுண்டு கிளாரிட்டி கொஞ்சம் இல்லாம இருந்துச்சு. ஏதோ மிஸ்டேக். ஓகே அண்ணே, ஓகே நீங்க சொன்னா ஓகே தான். ஹலோ, இந்த ஆலி கடலளவு வெற்றி அடையணும், பெருங்கடலளவு உங்களுக்கு புகழ் வரணும், அதனுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளருக்கு வசந்த் ராமசாமி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் முதலீடு பண்ணவங்களை ஃபஸ்ட் நம்ம வாழ்த்திடணும், ஃபஸ்ட்டு அவங்கள மதிக்கணும். அதில் அந்தளவுக்கு அவங்க வாழ்த்திருங்க. இசையமைப்பாளர் ஆரியன், SSR ஆரியன், அவர் வந்து SS நடிகர், புரட்சி நடிகர் SS ராஜேந்திரன் அவர்களோட பேரன். இங்கே சினிமாவில் இப்போ என்னன்னா நடிகரோட பையனும் நடிகர் ஆகணும், மியூசிக் பையனும் நடிகரை தான் வருவாங்க, ஃபைட் மாஸ்டர் பையனும் நடிகரை தான் அறிமுகப்படுத்துவாங்க, டான்ஸ் மாஸ்டர் பையனையும் நடிகரை தான் அறிமுகப்படுத்துவாங்க. இங்கே எந்த டிக்கெட்டும் சரி, தான் பையனை மட்டும் எல்லாருமே நடிகராகவும் ஹீரோவும் அறிமுகப்படுத்துறதுல தான் இங்கே நிறைய ஆர்வம். ஏன்னா நடிகருக்குங்கிற ஒரு அந்த மாஸ், அந்த பவர், அந்த புகழ் வேறங்கிறது அவங்க கணிப்பு. இதுல பரவாயில்ல, SS ராஜேந்திரனோட பேரை வந்து நடிகருங்கிற வராம அவருக்கு என்ன உண்மையிலே என்ன டேலண்ட் இருக்கோ அது வெளிப்படுத்திருக்காரு. இல்ல மியூசிக் ஆயிருக்காரு, அதுல பாராட்டணும். அந்த நடிகர் மோகத்திலிருந்து விடுபட்டு அவர் மியூசிக் டேரக்டரா மாறி இருக்காரு. அதே மாதிரி விஜய் சார், தளபதி விஜய் சாரோட பையன், அவர் இன்னைக்கு ஹீரோவானா பெரிய வரவேற்பு இருக்கு, பெரிய பிசினஸ் இருக்கு. அவர் ஹீரோவை அறிமுகத்திற்கு பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய பேனர்லாம் காத்திருக்கோம். ஆனா அவருக்குள்ள ஒரு லட்சியம், நடிகருங்கிற முகம் அவருக்கு வரல. இப்போ SAC சார் வந்து இயக்குனர் பையன் தான் விஜய் சார். ஆனா அவருக்கு டேரக்ஷன் பண்ணுங்கிற தாட்டும் இல்லை, நடிகர் அங்கிருந்து தாட்டும் வந்துச்சு. ஆனா நடிகரோட பையன் அவருக்கு வந்து இயக்குனர் ஆகணும்ட்டு சஞ்சய் அவர்கள் வந்து இயக்குனர் ஆயிட்டாரு. அதே மாதிரி SSR பேரை வந்து மியூசிக் ஆயிருக்காரு. இது ஒரு வரக்கூடிய விஷயம். நடிகர் பையன் நடிகரை தான் வரணும், டைரக்டர் பையன் டைரக்டர் தான் ஆகணும் அப்படின்னு இது கூட தொழில் இல்லை. நமக்குள்ள என்ன திறமை இருக்கோ. ஓகே, அவர் நடிக்கிறார் போல இருக்கு. இதுல வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, சன் டிவியில் ஒரு சீரியல் பண்றாராம். அவருடைய வாழ்த்துக்கள். கதாநாயகன் நல்லா பண்ணியிருக்காரு. கதிரவன் நல்லா பேச, நல்லா ஒரு ஹீரோவுக்குள்ள அந்த எல்லா அம்சமும் அவர் பேச இருக்கு. அதே மாதிரி நாயகர் நடித்த நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அந்யோன்யம் வந்து நல்லா தெரியுது. இல்லை எப்பவுமே சில படங்கள்ல நெருக்கமாக நாங்கள் நடிக்க வைப்போம், ஆனால் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த அந்யோன்யம் அவங்களுக்கு அவங்க உணர மாட்டாங்க. சில ஆர்டிஸ்ட் தான் பார்க்கும்போது நமக்கு அந்யோன்யம் அதில் தெரியும், ஆனால் 2 பேரும் அந்யோன்யம் தெரியுது. அது நீங்கள் வேலை வாங்கியிருக்கீங்களா இல்லை அவங்க நடிப்பு திறமையாங்கிறது வேற விஷயம், ஆனால் அந்யோன்யம் தெரியுது. இங்கே தான் தெரிஞ்சு கதாநாயகனும் இல்லை கதாநாயகியும் இல்லைன்ட்டு
எனக்கு சக்தி சரவணன் பிஆர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ்க்காக கேட்டார். நான் 2 முறை தவிர்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய இந்த பெப்சி மீட்டிங், இயக்குனர் சங்க மீட்டிங் ஒரே இதாக போயிருக்கு. எப்போ என்ன எங்கே கூப்பிடான்னு தெரியாமல் இருந்தது. நான் வேணான்னு இல்லை, விட்டுருங்க சரவணன், பிஸியாக இருக்கேன். விஷயம் இல்லை, எப்போ எனக்கு எந்த ஒர்க் வரும்னு தெரியாமல் போச்சு. அப்புறம் சொன்னார், இல்லை சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார். அப்போ சொன்னார், சார் கதாநாயகனும் வரல, கதாநாயகியும் வரல சார், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க சார். எனக்கு அப்போயே ஒரு ஃபீல் ஆச்சு, என்னடா ஒரு ஆல்பம் அது ஒரு கதாநாயகன் கதை நடித்தவங்க ஏன் வர மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது. சரி, இந்த மணி நேரத்தில் நம்ம போகணும் அப்படி தான். இல்லை 10ஆம் சொன்னேன், நான் சொன்ன மாதிரி 10ஆம் சொன்னேன். திரும்பி வேறு வேலையில் வந்துச்சு. அப்புறம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன், தவறுக்கு என்னால் முடியல, கொஞ்சம் பார்த்துங்க சக்தி சரவணன்ட்டேன். ஓகே சார். அப்புறம் தான் 10ஆம் இன்னைக்கு அவர் மாற்றி வச்சார். சக்தி சரவணன் நன்றி. உங்களே சாரி கேட்டுக்கிறேன், என்னால் கொஞ்சம் டேட்டு மாறி போச்சு. சினிமாங்கிறது கூட்டு முயற்சி. சினிமாங்கிறது எதுவுமே இப்போ ஆல்பமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ஒரு கூட்டு முயற்சி. இதில் 1000 கருத்துப்பட்டு இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் ரிலீஸ் டயத்தில் எல்லாரும் ஒத்துழைப்பு இருக்கணும். நீங்கள் அங்கே வந்து சினிமாவை பாருங்க, ஒரு படைப்பாக பாருங்க. அங்கே டேரக்டர் மேலே மனஸ்தாபம், ப்ரொடியூசர் மனஸ்தாபங்கிறது அது தனிப்பட்ட விஷயங்கள். சினிமாவுக்கு நடிக்க வந்துட்டாலோ, டைரக்ஷன் பண்ண வந்துட்டாலோ, தயாரிக்க வந்துட்டாலோ, எந்த துறைக்கு வந்தாலும் சரி, ஷூட்டிங் எப்போ மற்ற நேரத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம். ஒரு படைப்பு வெளிவரும்போது அது நம்ம எல்லாரும் இங்கே ஒற்றுமை இருக்கணும். இங்கே ஒற்றுமை இல்லைன்னா நான் சொல்ல, இந்த சினிமா பண்ற துரோகம், படைப்பு பண்ற துரோகம் அது. இந்த ஒரு மாதிரி ஒரு திருப்பி எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு? இங்க இந்த ஆல்பம் விட்டு இல்லை, சினிமாவிலே அப்படிதான் இருக்கு. நாங்களாம் போய் உட்காருவோம், கதாநாயகி வரலமாங்க, ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. கதாநாயகன் வரல, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. மியூசிக் வராமல் இருப்பாரு சில இதில், என்னன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கும். அந்த நேரத்தில் பிரச்சனை தூக்கி போட்டுருணும். அவன் தான் உண்மையான கலைஞன், அவன் தான் உண்மையான சினிமாக்காரன், அவங்க சினிமாவை நேசிக்கிறவங்க. நீங்க உங்க பிரச்சனை, உங்க சண்டையில இந்த நேரத்தில் வச்சுட்டீங்கன்னா அப்படி நடிக்க வரீங்க, சினிமாவுக்கு ஏன் வரீங்க? சம்பளம் வாங்குற மட்டும் தான் உங்க பிரச்சனையா? இல்ல வேற சில குறைகள் இருக்கும், அதுதான் உங்க பிரச்சனையா? அதெல்லாம் முன்னாடி தீர்த்துக்கணும். இது பாருங்க, எவ்வளவு ஒரு இயக்குனர் ஈசான் அவர்கள், அவர் ஒரு படைப்பு படைச்சிருக்கிறாரு. இயக்குனர், பாடலாசிரியர், கதாநாயகன், கதாநாயகி, மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஒன்னும் உட்காந்தானே சந்தோஷம். அப்பதான் அவங்க ப்ரொடியூசரும் சந்தோஷம், டைரக்டரும் சந்தோஷம். அவங்க இவங்க விளையான்னு உட்காரும்போது மிகப்பெரிய ஒரு படைப்பு எவ்வளவு நிறைவா இருந்தாலும் இது ஒரு குறை தானே. நம்ம டோட்டல் இன்னைக்கு சினிமா துறையே இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு. அது நிறைய, அதுக்கே நிறைய போராடிகள் இருக்கு. நாங்க இங்க வந்தா ஒரு சின்ன ஒரு ஆர்வம், இதுக்குள்ள ஒரு இவ்வளவு விஷயங்கும் போது அங்க நாங்க கடல்ல நீந்திட்டு போராட்டு வரோம். இங்க வந்தா குளத்துக்குள்ள சண்டை, மனசு கஷ்டமா இருக்கு. சினிமா நேசிக்கிறவங்க வாங்க, சினிமாவை லவ் பண்றவங்க வாங்க, சினிமாவோட அக்கறை உண்டு உங்களை வளர்த்துக்கிறோம்னா இந்த பிரச்சனை தூக்கி போட்டு நேசிங்க. முதல்ல பிரச்சனைகள் வந்து இந்த ரிலீஸ் டயத்துல யாருமே கட்டாதீங்க. சினிமாவாக இருக்கட்டும், படைப்பா இருக்கட்டும், ரிலீஸ் டயத்தை அது இயக்குனராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் சொல்றேன், அது ஒத்துழைக்கணும். அதனாலதான் இன்னைக்கு ஆளுக்கு சுயநலம், ஒவ்வொருத்துக்கும் சுயநலம். தான் வரைக்கும் சம்பளம் தான் போதும், தான் வரைக்கும் நிறைவடைஞ்சா போதும், நம்ம வரைக்கும் எல்லாம் செட்டில் ஆயிட்டா போதும். யார் எக்கடி கட்டான, புடிச்சு எக்கடி கட்டானா டைரக்டர் நினைக்கிறது, டைரக்டர் எக்கடி கட்டானா புடிச்சு நினைக்கிறது. ஒரு குடும்பங்க அது, ஒரு குடும்பம். ஒரு படம்னா இப்ப தனிப்பட்ட எப்படி அப்படி இதுல கேமராமேன் இருக்கா, மியூசிக் இருக்காப்புல, எடிட்டர் இருக்காரு, நடிகர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, எத்தனை விஷயத்த பண்றோம். 4 பேரை 3 பேரை காணோம். இது எங்க போய் நம்ம குறை சொல்றது? இங்க வந்து பார்த்தா உண்மையிலேயே இப்ப நாங்க வந்து சிறப்பு விருந்தினர்கள். வாழ்த்த வந்து எங்களுக்கே எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தா ஒரு படைப்பை படிச்ச இயக்குனருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது முதலீடு பண்ண ப்ரொடியூசருக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். நீங்க இங்க
இப்போ ஒரு குறைய வச்சுக்கிட்டு வேற எங்கேயும் சாதிக்க போறியா? சினிமாவில் மட்டும் ஒன்றே சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே, நீங்கள் ஒரு இடத்துல தப்பு பண்ணால் அது வந்து இங்கே மட்டும்தான் திரும்பி நினைக்காதீங்க. இது அப்படியே காட்டு தீ மாதிரி பரவும். ஒவ்வொரு கேரக்டரும் காட்டு தீ மாதிரி வெளியே பரவ ஆரம்பிச்சிடும். உங்கள் ஃபியூச்சர் பாதிச்சிடும். ஈசான் மட்டும் தெரியும், மானஜி மட்டும் தான் தெரியும், பிடிச்ச வசந்த் ராமசாமி மட்டும் தான் தெரியும். இல்லை, இண்டஸ்ட்ரிக்கு தெரியும் நாளைக்கு. நாளைக்கு இந்த வருஷம் தவிர்த்துட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம், ஒன்றா இருப்போம், சினிமாவை நேசிப்போம், சினிமாவை தாங்குவோம், சினிமாவை வாழ வைப்போம். சினிமாவை வாழ வச்சு அதில் நம்ம வாழணும். நம்ம வாழ்றதுக்கு சினிமா அழிக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.